Teachers, welcome to Tara Data Academy. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வரைக்கும் பார்த்தோம். அதாவது மேஸ்லோட தியரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்க்க போகிறது என்னென்னா எப்படி வந்து மோட்டிவேஷன் வந்து லேர்னிங் அஃபெக்ட் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கைட்ஸ் சாய்ஸஸ். ஸோ ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டிசைட் விச் கோல்ஸ் டு பர்சியூ விச் சச்சஸ் சூசிங் டு ஸ்டடி ஓவர் பிளானிங் வீடியோ கேம்ஸ். ஸோ மோட்டிவேஷன் இருந்தால் வீடியோ கேம்ஸ் விளையாடுறதோ விட வந்து படிக்கிறது முக்கியம்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசிஷன் எடுப்பாங்க. மைண்டில் கிளியரான கோல் இருக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது மொபைல் ஃபோன்ஸ் இல்லை ஏதாவது கம்ப்யூட்டர் கேம்ஸ், இந்த கேம்ஸ் ஃபோனில் விளையாடுறோம்ல அந்த கேம்ஸோ இல்லை ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், சாங் கேட்குற மாதிரி ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தால் அதெல்லாம் குறைஞ்சிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் பப்ஜி விளையாடுவாங்க ரிவிஷன் பண்ணுறதை விட்டுட்டு. ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து கோல் வந்து டிசைட் அவங்க முன்னாடியே பண்ணி வச்சுட்டாங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வழியாக அவங்க வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த கோல் வழியாக அவங்க போவாங்க, கோலை நோக்கி போவாங்க. ஸோ இதுதான் வந்து மோட்டிவேஷன்றது இப்படி தான் ஹெல்ப்ஃபுல் பண்ணும் லேர்னிங்கில். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீசஸ் எஃபர்ட். டிரைவ் ஸ்டூடெண்ட்ஸ் டு புட் ஹோல் ஹார்ட்டட் எனர்ஜி இன்டு டாஸ்க் இன்ஸ்டெட் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் லேசி. ஸோ சோம்பேறியாக வேலை செய்யாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்களால் முடிஞ்ச ஃபுல் கம்ப்ளீட்டான எனர்ஜியை வந்து போட்டு படிப்பாங்க. மோட்டிவேஷன் தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நார்மல் எஃபர்ட்டில் இருந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வைக்கும். ஸோ பாஸ் பண்ணால் போதும்னு சொல்லி இருக்காமல் டாப் ரேங்க் எடுக்க லேட் நைட் வரையுமே நோட்ஸ் எடுத்து படிக்கிறது தான் வந்து ஸோ அவங்க போட்ட அந்த எஃபெக்ட்ன்றது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோட்ஸ் ப்ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே தொடர்ச்சியாக வந்து விடாமல் கண்டினியூஸாக நீங்கள் போடுற அந்த எஃபர்ட் தான் ப்ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொமோட்ஸ் ப்ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸ் லேர்னர்ஸ் மோர் லைக்லி டு ஸ்டார்ட் டாஸ்க் குவிக்லி அண்ட் ஃபினிஷ் டைம் ஈவன் வென் ஃபேஸ்டு வித் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ கஷ்டம் வந்தாலுமே வந்து படித்து முடிக்கிற வரை வந்து ஸ்டப்பான கண்டினியூஸாக வெறியோட ஓகேங்களா விடாமுயற்சியோட இருப்பாங்க. டஃப் கான்செப்ட்ஸ் புரியனாலுமே வந்து கவனமாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஓகேங்களா. ஸோ மோட்டிவேஷன்றது அவங்கள வந்து விடாமுயற்சியோட ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டப்பான பிடிச்சிக்கிட்டு அடம் பிடிச்சிட்டு கண்டினியூஸாக அதில் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி அவங்களுக்கு எஃபர்ட்ன்றது மோட்டிவேஷன் வந்து லேர்னிங்கில் அவங்களுக்கு கொடுக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் வந்து 3 வாட்டி ராங்காக வந்தாலுமே கிவ் அப் பண்ணாமல் அவங்க வந்து 4th டைம் ட்ரை பண்ணி சால்வ் பண்ணுறது தான் அந்த ப்ரெசிஸ்டன்ஸ்ன்றது. நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ்ஸ் திங்கிங். ஹெல்ப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பே க்ளோசர் ஃபோக்கஸ், ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் டீப்லி அண்ட் மேக் ப்ராக்டிக்கல் யூஸ் ஆஃப் வாட் தே லேர்ன். ஸோ வந்து கான்செப்டை டீப்பாக புரிஞ்சுக்கிட்டு தாராளமாக வந்து ரியல் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணுறது. இப்போ வந்து மனப்பாடம் பண்ணாமல் லாஜிக்கலாக திங்க் பண்ணி இந்த லாஜிக்கல் திங்கிங் எபிலிட்டின்றதை டெவலப் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மோட்டிவேஷன்றது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து படித்த லா ஆஃப் கிராவிட்டி டெய்லி லைஃப் ஆப்ஜெக்ட்ஸோட கீழே எதுக்கு விழுதுன்ற அதை ரிலேட் பண்ணி அவங்க வந்து கிளாஸில் படிக்கிற அந்த கிராவிட்டி லாஸை பற்றி அவங்க வந்து டெய்லி லைஃப்பில் எதுக்கு ஒரு எல்லா விஷயங்களும் ஏன் வந்து மேலேருந்து கீழே விழுதுன்றதை ரிலேட் பண்ணி அவங்க படிப்பாங்க ஓகேங்களா. அவங்களோட திங்கிங் எபிலிட்டிஸ்ன்றது இங்கே வந்து டெவலப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் கான்சிக்வன்சஸ் டிட்டர்மின்ஸ் ஹவு மச் வேல்யூ எ ஸ்டூடெண்ட் பிளேஸ் ஆன் ரிசல்ட். ஸோ த எக்ஸாம்பிள் ஃபீலிங் ப்ரவுட் ஆஃப் அன் ஏ ஆர் அப்செட் பை லோ கிரேட். ஸோ ரிசல்ட்டுக்காக ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னு சொல்லி இது வந்து முடிவு பண்ணும். இந்த மோட்டிவேஷன்றது ஏ கிரேட் வரும்போது ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது, இல்லை அது கம்மியான மார்க் எடுக்கும்போது அப்செட் ஆகுறது. ஸோ இது வந்து செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன், அவங்கள பற்றியான ஒரு ரிஃப்ளெக்ஷன், அவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்றது அவங்களே வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. அவங்களோட ரிஃப்ளெக்ட்னா வந்து அவங்க விஷயத்த அவங்களே வந்து ஆராயிறது ஓகேங்களா. ஸோ நம்ம இன்னும் நல்லா படிச்சிருக்கணும்னு சொல்லி அவங்களே வந்து எவாலுவேஷன்லாம் பண்ணி மதிப்பிடுதல் பண்ணி இப்போ நீங்கள் லாஸ்ட் எக்ஸாமில் மேபி எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் சீட்டெட்டில் ஃபெயில் ஆகிருப்பீங்க. பட் வந்து உங்களுக்கு என்ன தோணும், ஓகே நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நீங்கள் வீக்னஸாக இருக்கீங்க, நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து ரெகுலேட் பண்ணுறீங்க. அதுதான் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், டெஸ்ட்டில் கம்மி மார்க் வாங்கினா இது இப்போ நான் சொன்னேன் அதே தான், டெஸ்ட்டில் கம்மி மார்க் வாங்கினா அடுத்த டெஸ்ட்டுக்கு நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி பண்ண தப்பை திருப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை பிளான் பண்ணி திருத்துறது. அதான் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நிறைய பேர் எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க, முக்கால்வாசி எல்லாருமே. மற்றவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்காம நம்மளே வந்து நம்மளோட தப்புக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி அதை திருத்திப்போம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பூஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். கம்பைனிங் எஃபர்ட், ஃபோக்கஸ் அண்ட் ப்ரெசிஸ்டன்ஸ் நேச்சுரலி லீட்ஸ் டு பெட்டர் அகாடமிக் அச்சீவ்மெண்ட். ஹார்ட் ஒர்க்கு, ஃபோக்கஸ் அண்ட் ப்ரெசிஸ்டன்ஸ் விடாமுயற்சி சேர்ந்த நல்ல அகாடமிக் ரிசல்ட்டை வந்து தரும். இந்த அதிகமான மோட்டிவேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹை மார்க்ஸ் அண்ட் டாப் கிரேட்ஸை வந்து தரும் ஓகேங்களா. நல்ல மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள நம்ம படிப்போம், நமக்கு முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட்டடாக அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா நல்ல மார்க்ஸ் அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க, அவங்களோட பெட்டர் ரிசல்ட் வந்து அவங்க வந்து கொண்டு வருவாங்க, அவங்களால முடிஞ்ச பெஸ்ட் அவங்க வந்து கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி 2 hours ஃபோக்கஸாக படித்து ஓவரால் டோட்டலாக ஸ்கூலில் வந்து டாப்பர் ஆகிறது. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஓகேங்களா.
நெக்ஸ்ட் வந்து கீ டிப்ஸ் டு கீப் ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேட்டட். ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோட்டிவேட்டாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்றது, என்னென்ன டிப்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. பிளான் அஹெட். ஸோ ஆல்வேஸ் ப்ரிப்பேர் thoroughly பிஃபோர் என்ட்ரிங் எவ்ரி கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி டீச்சர் வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகணும். நல்லா பிளான் பண்ண லெசன்ஸ், ஸ்டூடெண்ட்டோட க்யூரியாசிட்டி எப்பயுமே ஆக்டிவாக வைக்கிற மாதிரி வந்து லெசன் பிளானாக க்ரியேட் பண்ணிவிட்டு டீச்சர்ன்றது போகணும். ஸோ டீச்சர் வந்து கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி விஷுவல் சார்ட்ஸ் என்னென்ன நம்ம அந்த லெசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன டிஎல்எம்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஷோ பண்ண போகிறோம், என்னென்ன மாதிரி குவிஸ் கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு கேட்கணும், ஸோ என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் மூலிமா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ட்ராமாவா இல்லை குவிஸா என்றதை முன்னாடி பிளான் பண்ணிட்டு தான் கிளாஸ்க்குள்ளே போகணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோட்டிவேட்டாக வைக்கும். ஸோ ஏன்னா வந்து நம்ம முன்னாடி வந்து பிளான் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஆக்டிவாக அவங்களை எப்படி வந்து எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி க்யூரியாசிட்டியை வந்து, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சிங்கிறது வந்து அட்ராக்டிவாக கொண்டு வரணும்னா முதல்ல பிளான் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸ் ரூமில் இருக்காங்க, அவங்களுக்கு விஷுவலாக காமிக்கணுமா இல்லை வீடியோஸாக காமிக்கணுமா இல்லை ஆக்டிவிட்டீஸ் மூலிமா காமிக்கணுமான்றதை முன்னாடியே பிளான் பண்ணி டீச்சர்ஸ்ன்றவங்க வந்து பிளான் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நோ யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். ரெக்கக்னைஸ் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிக் ஸ்ட்ரென்த். ஸ்டூடெண்ட்ஸோட யூனிக் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு யூனிக்கான ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒரு சில பேருக்கு குறிப்பிட்ட வீக்னஸ் இருக்கும். அவங்களோட ப்ராக்ரஸ் இருக்குல்ல, அவங்களோட முன்னேற்றத்துக்கு நம்ம வந்து ரிவார்ட் கொடுக்கணும். மேபி அவங்க லெவல் 1ல் இப்போ வந்து ரொம்ப அவங்க கிளாஸ் ரூமில் ஸ்லோ லேர்னர் பசங்க இருந்திருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் அடிஷனே கற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கிளாஸ் 2க்கு போகிறீங்க, ஓகேங்களா? கிளாஸ் 2வது பசங்க பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் அடிஷனே கற்றுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிளாஸில் எல்லாருமே மல்டிப்ளிகேஷன் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் வந்து இப்போ தான் 1 + 1 2 3 + 7 10 இந்த லெவலில் இருக்குது. ஆனால் கிளாஸில் எல்லாருமே வந்து 14 × 8 போயிட்டாங்க. மல்டிப்ளிகேஷனில் டபுள் டிஜிட் வச்சு மல்டிபிள் பண்ணுற லெவலுக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த பையன் வந்து இன்னும் லெவல் 1லே இருக்கான்ற போது அவன் லெவல் 1லேருந்து லெவல் 2க்கு வரும்போது அவனை பாராட்டணும், ரிவார்ட் பண்ணணும். ரிவார்ட் மீன்ஸ் அவனுக்கு பாராட்டு ஏதாவது கொடுக்கணும், இல்லை ப்ரைஸ் கொடுக்கணும். பரவாயில்ல, நீ நல்லா பண்ணியிருக்க, லெவல் 1லேருந்து லெவல் 2க்கு வந்திருக்கே தம்பி அப்படின்னு பாராட்டணும். ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிக் ஸ்ட்ரென்த் அண்ட் லிமிடேஷன் சொன்னோமா. ரிவார்ட் தேர் ப்ராக்ரஸ் ஃபார் ஹெல்பிங் தேம் டு இம்ப்ரூவ் வீக் ஏரியாஸ். அவங்களுக்கு இருக்க அந்த வீக் ஏரியாஸ் நான் இப்போ சொன்னால அவங்களுக்கு 1 + 1 2ன்ற இந்த லெவலில் தான் அவங்க இருக்காங்க. 1 டிஜிட் தான் ஆட் பண்ண அவங்களுக்கு தெரியுது. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க வீக்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ்ன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் அவங்களுக்கு மோட்டிவேஷன் நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா அவங்களோட வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுக்கு தனிச்சியாக அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட என்ன ஸ்ட்ரென்த் வீக்னஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க முடியும்? ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் அப் டீச்சிங் மெத்தட்ஸ். So use of variety of teaching tools like lectures, demonstrations, group activities, case studies and class discussions to keep lessons engaging. Group activity, case study மூலமா மற்றும் வீடியோஸ்னு சொல்லி புது வேஸில் வந்து நீங்கள் சொல்லித்தரணும். ஒரே மாதிரி லெக்சர் போர்டு முன்னாடி நின்றுட்டு நான் சொல்கிறது நீங்கள் காதால் கேளுங்கன்னா பசங்களுக்கு தூக்கம் தான் வரும். அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்டான டீச்சிங் டூல்ஸ் நம்ம லாஸ்ட்டு இந்த இங்கிலீஷ் பெடகாஜிலையும் இருக்கட்டும், நம்ம சைக்காலஜி படிக்கும்போது டீச்சிங் டூல்ஸ் பற்றி நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். ஸோ டீச்சிங் டூல்ஸில் பார்த்திங்கன்னா லெக்சர்ஸ் இருக்கும், நிறைய மெத்தட்ஸு டூல்ஸ் இருக்குல்ல. ஸோ டீச்சிங் எய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து ஃபோட்டோகிராஃப்ஸோ இல்லை சார்ட்டோ இல்லை வீடியோ விஷுவல் எய்டா இல்லை ஆடியோ எஃப்எம்மா இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது. லெக்சர்ஸ், டெமான்ஸ்ட்ரேஷன், குரூப் ஆக்டிவிட்டீஸ் இல்லை கேஸ் ஸ்டடிஸ் மூலிமா இல்லை கிளாஸ் டிஸ்கஷன்ஸ் மூலிமா நீங்கள் வந்து லெசன்ஸை வந்து என்கேஜிங்காக வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து கதையை மட்டுமே சொல்லாமல் ஒரு ஷார்ட், இப்போ நீங்கள் ஒரு லெசன்ஸ் நடத்துகிறீங்க, இண்டிபெண்டன்ஸ் பற்றி ஒரு லெசன் நீங்கள் நடத்துகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பற்றி நடத்துகிறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வாயால் சொல்லாமல் ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ, ஸோ நிறைய கவர்மெண்ட் டிடி இருக்குல்ல, ஸோ தூர்தர்ஷன், ஸோ அவங்க வந்து ரிலீஸ் பண்ண வீடியோஸ்லாம் இருக்குது. அந்த காலத்தில் எப்படி வந்து இண்டிபெண்டன்ட் நம்ம எடுத்தாங்கன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ரிலாம் யூடியூப்பில் ஃப்ரீயாக அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் போட்டு காமிக்கலாம் அவங்களுக்கு ரியல் வியூவாக. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் லெக்சர் மட்டும் கொடுக்காம நிறைய மெத்தட்ஸை வந்து மிக்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் கிளியர் கோல்ஸ். Share learning goals so students know exactly what they are expected to know and do. கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே வந்து இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது கோல்ஸ் வந்து கிளியராக இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவனமாக கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு வந்து நான் பைத்தான் பற்றி நான் டீச் பண்ண போகிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேங்களா? இல்லை இந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு வந்து இந்த அல்ஜிப்ரா கொஷின்ஸ் வந்து ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்கன்றதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து கோல்ஸ்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்ம அல்ஜிப்ரா டீச் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ரியல் லைஃப்பில் எப்படி நம்ம அந்த அல்ஜிப்ரா எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோன்ற மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும், அதை நோக்கி நம்ம போகணும். ஓகேங்களா? ஸோ என்ன கோல், நீங்கள் கிளியராக கோலை வந்து செட் பண்ணணும். கோலே கிளாஸ் ரூமுக்கு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு கோலை வந்து நீங்கள் கிளியராக செட் பண்ணிட்டீங்கன்னா அதை நோக்கி தான் நீங்கள் வந்து கிளாஸ் ரூமில் டீச்சிங்ன்றது நடக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக் எக்ஸ்பிரஸ்லி.
So change your voice, pitch, speed and volume to make lessons exciting and share plenty of real world examples. Voice tone இருக்கட்டும், ஸ்பீடு மாற்றி எனர்ஜெட்டிக்காக சொல்லி தரணும் வித் எக்ஸாம்பிள்ஸோட. ஓகேங்களா? ஸோ ஒரே சத்தம் ஒரே மாதிரி டோனில் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஸ்பீக் எக்ஸ்பிரஸ்லி, சேஞ்ச் யுவர் வாய்ஸ், பிட்ச், ஸ்பீடு, வால்யூம் இப்படி சொன்னால் போர் அடிக்கும். ஆனால் அதே வந்து ஒரு ஏற்றத்தாழ்வோட, ஒரு எக்ஸாம்பிளோட, ஒரு நகைச்சுவை நயமோட, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக் எக்ஸ்பிரஸ்லி, சேஞ்ச் யுவர் வாய்ஸ், பிட்ச், ஸ்பீட் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் டோனை வந்து மேலே இறக்கி ஏற்றி ஒரு எக்ஸாம்பிள்ஸோட, ஒரு நல்ல ஒரு நார்மலான தமிழில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இந்த மாதிரி வந்து அந்த ஸ்பீடு அண்ட் வால்யூம் எக்ஸைட்டிங்காக நிறைய ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸோடு நீங்கள் டீச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து கனெக்டடாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க கிளாஸ் ரூமில். ஓகேங்களா? ஒரு ஸ்டோரி எந்த ஒரு விஷயமும் வந்து சுவாரஸ்யமாக கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு அவங்க கவனிப்பாங்க. இன்வால்வ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கெட் ஃபீட்பேக். ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷேர் தேர் தாட்ஸ் ஈவன் இஃப் ராங் டு சி வாட் தே அண்ட் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆஸ்க் தேம் ஃபார் ஃபீட்பேக். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பாக இருந்தாலுமே, அவங்க தப்பாக சொன்னாலுமே அவங்கள பேச சொல்லி அவங்களோட தப்பு என்னவோ அதை வந்து சரி நம்ம பண்ணணும். இப்போ வந்து ஆக்டிவாக வந்து அவங்களுக்கு கிளாஸ் ரூமில் வந்து டிஸ்கஷன்றதுக்காக வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அலோவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து எப்பயுமே கவனே கேட்டுட்ருக்கணுன்றது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அவங்கள இன்வால்வ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கிளாஸ் ரூமில் டீச் பண்ணுறோம்ல, ஒரு லெசன் நம்ம டீச் பண்ணுறோம்னா அவங்கள இன்வால்வ் பண்ணணும். நீ பேசிவாக உட்காந்துக்கிட்டே இரு, ஆக்டிவாக நீ இருக்கக்கூடாது. நீ கேள்வி ரொம்ப கேட்குற, உட்காரு, என்ன கேள்வி கேட்குற நீ, அந்த மாதிரி சொல்லாமல் அவங்களுக்கு வந்து புரியலன்னா கேட்குற மாதிரியும், ஸோ நம்ம கொஷின்ஸ் அவங்கள கேட்கணும். அவங்க பதில் சொன்னாங்க, தப்புனா தப்பு, இல்லை கரெக்ட்னா கரெக்டுன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் கிளாஸ் ரூம்ஸ்ன்றது நடக்கணும். ஓகேங்களா? அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து என்னன்றதை நம்ம வந்து அதை திருத்தணும், அவங்களுக்கு ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இது ஏன் தப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு, ஏன் இந்த கொஷின் வந்து இல்லை இந்த கான்செப்ட் தப்புன்னு ஏன் நினைக்கிறீங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட டவுட்ஸ் ஏதாவது அவங்க கேட்குறாங்கன்னா அதை நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். அவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து புரியல, எனக்கு வேறு மாதிரி கொஞ்சம் சொல்லி தரீங்களான்னு போது அப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஃபார் டீச்சர்ஸ். ஸோ எதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எதுக்கு மோட்டிவேஷன் முக்கியன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து டீச்சர்ஸ்க்கு எதுக்கு மோட்டிவேஷன் முக்கியன்றதை பார்க்கலாம். கீப்ஸ் lessons relevant, connect classroom topics to students daily lives and the world around them. ஸோ கனெக்ட் அதாவது வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ் ரூமில் சொல்லித்தர டாபிக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டெய்லி லைஃப் மற்றும் வந்து வெளி உலகத்தோட கனெக்ட் பண்ணி சொல்லி தரணும். ஓகேங்களா? ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ரெலவெண்ட்டாக, ஓகேங்களா, ப்ராக்டிக்கலோட அந்த லெசன்ஸை வந்து ரெலவெண்ட்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணும்போது ஏன் இது படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியும். ஃபோக்கஸும் வந்து அதிகம் ஆகும். ஓகேங்களா? இப்போ மேக்ஸில் வந்து பர்சன்டேஜ் படிக்கும்போது ஃபார்முலாஸை மட்டும் சொல்லாமல் சூப்பர் மார்க்கெட்டில் தர அந்த 20% டிஸ்கவுண்ட்டு, இது ஃபோன் பேட்டரியில் பர்சன்டேஜோட ரிலேட் பண்ணி நம்ம வந்து டீச் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பி கன்சிஸ்டன்ட் and fair, treat all students equally and predictably. ஸோ வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து சமமாக ஒரே மாதிரி நியாயமாக ட்ரீட் பண்ணணும். டீச்சர் வந்து அன்பயாஸ்ட், அதாவது வந்து பாரபட்சமாக வந்து பார்க்காம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர் மேலே ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் வர மாதிரி நடந்துக்கணும். ரோல் மாடலாக நடந்துக்கணும். பார்ஷாலிட்டி காட்டாமல் வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீமோட்டிவேட் ஆகிடாமல் நம்ம வந்து அவங்கள வந்து ட்ரீட் பண்ணணும். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து கிளாஸ் ரூமில் க்ரியேட் பண்ணணும். ஆஸ் அ டீச்சராக நீங்கள் கிளாஸ் டாப்பர் வந்து தப்பு பண்ணாலும், பேக் பெஞ்சர் தப்பு பண்ணாலும் ஒரே மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து கரெக்டே பண்ணணும் அவங்கள. நெக்ஸ்ட் வந்து use reliable assessments, make sure tests are accurate, up to date and match the main goals of the course. So வைக்கிற டெஸ்ட் வந்து அக்யூரேட்டாக லேட்டஸ்ட் சிலபஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி அந்த கோர்ஸ் இருக்குல்ல அதோட கோல்ஸை வந்து செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின்ஸ் இல்லாமல் கரெக்டான ஸ்டாண்டர்டான டெஸ்ட்டை வச்சு தான் வந்து ஸ்டூடெண்ட்டோட உண்மையான லெவலை வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும். கிளாஸில் வந்து நீங்கள் டீச் பண்ணுற டாபிக் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து கான்செப்டை பேஸ் பண்ணி அனாலிட்டிக்கல் ஸ்டைலில் வந்து நீங்கள் கொஷின்ஸை வந்து ஸ்லிப் டெஸ்ட் வைக்கணும். ஸோ அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களா, அந்த கொஷின்ஸ் வந்து அவங்க எப்படி அப்ளை பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் நீங்கள் டெஸ்ட்டுன்றதை வைக்கணும். ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணுற மாதிரிலாம் வந்து டெஸ்ட்டு வைக்காமல், ஸோ நீங்கள் அந்த கான்செப்ட் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா, ரியல் லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுவாங்க, ஸோ அதை பற்றி அவங்க வந்து ஆழ்ந்து யோசிக்கிற மாதிரி அவங்களோட திறனை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் அசஸ்மெண்ட்ன்றதை பண்ணணும். என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன். டீச்சர் வந்து ஸ்டூடெண்டோட பார்ட்டிசிபேஷன் வந்து என்கரேஜ் பண்ணணும். So give students chance to speak up and address the class directly. Students வந்து கிளாஸ் முன்னாடி வந்து பேசவும், டவுட்ஸ் அண்ட் ஐடியாஸ் தைரியமாக சொல்ல வந்து வாய்ப்பு வந்து நம்ம தரணும். இது வந்து ஸ்டேஜ் ஃபியரை வந்து போக்கிட்டும் ஸ்டூடெண்ட் வந்து அவங்க பப்ளிக் ஸ்பீக்கிங்கு இல்லை கம்யூனிகேஷன் கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட்டு பண்ணும். டீச்சர் மட்டுமே வந்து லெக்சர் கொடுக்காம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து போர்டுக்கு வர வச்சு ஒரு ஸ்மால் டாபிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறது. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து மேனேஜ் கிளாஸ் டைம் வைஸ்லி, கீப் லெசன்ஸ் 2:30 to 40 minutes as students struggle to stay focused for longer periods. லெசனை வந்து 30லேருந்து 40 மினிட்ஸில் முடிக்கணும். ஏன்னா வந்து அதுக்கு மேலே வந்து கண்டினியூஸாக கவனிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம ஹியூமன் அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா மனுஷங்க வந்து ஒரே ஐடியா கண்டினியூஸாக 30லேருந்து 40 மினிட்ஸ் தான் வந்து அவங்களால மேக்ஸிமம் ஆக்டிவாக வந்து கவனிக்க முடியும். அதுக்கு மேலே வந்து மைண்டு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ லெசன்ஸ் வந்து 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே தான் வைக்கணும். 45 மினிட்ஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், 45 மினிட்ஸ் இருக்குமா நம்ம ஸ்கூல்லலாம் பீரியட்ஸு, அதில் 30 மினிட்ஸ் வந்து மெயின் டீச்சிங் பண்ணணும். மீதி 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா டவுட் கிளியரிங்க்கும் குயிக்காக குவிஸ் கொஷின் கேட்கலாம், இல்லை ரிவிஷனுக்காக நம்ம வைக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி டைம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கணும். இல்லை எஸ்டர்டே நம்ம என்ன படித்தோன்றதை ரிவிஷன் பண்ணுறது கூடமே அந்த மீதி 15 நிமிஷன்றதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? So next in the create an active classroom, be energetic, expressive and build a productive competitive learning environment. So இந்த எனர்ஜெட்டிக்காக ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அவங்க வந்து எக்ஸ்ப்ரெசிவாக வந்து சொல்லி தந்து ஒரு ஹெல்த்தி காம்படிட்டிவ் லேர்னிங் அட்மாஸ்பியரை வந்து உருவாக்கணும். ஓகேங்களா? இன்ட்ராக்டிவ் என்வாயர்மெண்ட், ஒருத்தங்க வந்து உரையாடல் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் வந்து போரிங்காக அவங்க ஃபீல் பண்ணாமல் ஆக்டிவாக பார்ட்டிசிபேஷன்றதை அவங்க பண்ணுவாங்க. கிளாஸ் ரூமில் இருக்க அந்த செஷன் வந்து முடியும் போது 2 டீமாக பிரித்து எனர்ஜெட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு அந்த டைம்லேயே அந்த ஸ்பாட்லேயே வந்து குயிஸ் காம்படிஷன் வச்சு அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் தரணும். என்ன லெசன்ஸ் நம்ம டீச் பண்ணுமோ 30 மினிட்ஸ்க்கு அப்படி. ஓகேங்களா? அந்த மீதி இருக்க 15 மினிட்ஸ் வந்து ஒரு கிளாஸ் 2ஆக பிரித்து நம்ம இன்னைக்கு என்ன பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு குவிஸ் காம்படிஷன் வைக்கலாம். 2 குரூப்பாக பிரித்து இந்த ஒரு ரோ இன்னொரு ரோன்னு சொல்லி, இல்லை வந்து டிபேட் மாதிரி வைக்கலாம். நம்ம இன்னைக்கு டீச் பண்ணோம்ல ஒரு கான்செப்ட். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லெசன் வந்து டெமோக்ரஸி இல்லை வந்து கான்ஸ்டிடியூஷன் பற்றி நம்ம டீச் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, ஸோ இப்போ வந்து டெமோக்ராட்டிக் சிட்டிசனுக்காக வந்து என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணுறது, குயிஸ் கேட்கலாம், என்ன லெசன்ஸ் நம்ம டீச் பண்ணுமோ, ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் வந்து முடிஞ்சிச்சு. இந்த லெசனோட நேம் என்ன, மோட்டிவேஷன். ஓகேங்களா? சாப்டர். ஓகேங்களா? முன்னாடி நம்ம என்ன படித்தோம், காக்னிஷன் அண்ட் எமோஷன் முடித்தோம். டெஸ்ட்டும் நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். நான் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்பரை அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. வித் ஆன்சர் கீயோட தான் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஷினும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மோட்டிவேஷன் டாபிக் முடிஞ்ச அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு, அப்புறம் சாப்டர் வைஸ் கொஷினும் இருக்குது அதில். நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு லேர்னிங் பர்சனல் அண்ட் என்வாயர்மெண்ட். ஸோ இதில் வந்து NCF 2005 வரும். ஸோ இதோட வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நீங்கள் சிலபஸ் எடுத்து ஒன்றா மேட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம பேட்சில் ப்ரொவைட் பண்ணியிருக்க ஒரு வீடியோஸோடு மேட்ச் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸுமே முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ எதுவுமே ரிமைனிங் இல்லை, எல்லா சிலபஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. CDP. ஓகேங்களா? இங்கிலீஷ் பெடகாஜி, தமிழ் பெடகாஜி, சோஷியல் சயின்ஸ் பெடகாஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் சயின்ஸு மேக்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது சோஷியல், மேக்ஸு, சயின்ஸ். ஓகேங்களா? அதுவுமே 2-3 டாபிக் தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதோட எல்லா சிலபஸும் முடிஞ்சிடும். இந்த வீக்கில் எல்லா சிலபஸும் நம்ம முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நாமளும் வந்து பேட்சில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் செஷன் கொண்டு வரலான்னு இருக்கோம். மேக்ஸ்க்கு தான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சு தான் நம்ம வந்து கொஷின் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து எப்படி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது, அது எப்படி சால்வ் பண்ணணும், டக்குன்னு 1 நிமிஷத்தில் வந்து எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணணும். 1 நிமிஷன்றதே அதிகம். ஓகேங்களா? 30 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு கொஷின் எப்படி நம்ம ஸ்பாட் பண்ணி அதை கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து ஒரு செஷனாக கொண்டு வரலான்னு இருக்கோம். இது ஃபஸ்ட்டு சிலபஸ் முடிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து சைட் பை சைடு இந்த லெசன்ஸ் வந்து முடிக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள். நம்ம வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்க இங்கிலீஷ் பெடகாஜி, தமிழ் பெடகாஜி, சயின்ஸு, சோஷியல், மேக்ஸ், இதோட பெடகாஜி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நமக்கு அதாவது சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் டேரெக்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது, அதோட CDP முடிஞ்சிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் டார்கெட் பேட்ச் பற்றி. ஓகேங்களா? நம்ம 1800க்கு கொடுக்கல, ஏன்னா வந்து August 1 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து 1500க்கே கொடுங்க மேம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு 1500க்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டார்கெட் பேட்ச்ன்றது வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பேப்பர் 2க்கும் பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ்க்கு அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம கம்ப்ளீட்டான பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். 150 மார்க்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக இங்கிலீஷு, தமிழ்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம வந்து கவர் பண்ணுறோம். வீடியோ ப்ளஸ் டெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம். இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸ் கூடமே நான் அதில் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில பேர்
பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி 2-3 நாளாக எனக்கு கேட்குற ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா வந்து எனக்கு வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் கொடுங்க, எனக்கு சோஷியல் சயின்ஸ் மட்டும் வேணும், சோஷியல் சயின்ஸ் அண்ட் பெடகாஜி வேணும், அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பெடகாஜி மட்டும் வீடியோஸ் எனக்கு வேணும். ஏன்னா வந்து மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம டீச் பண்ணுறோம் ஓகேங்களா. கம்ப்ளீட்டாக மேக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சு தான் நான் வந்து கொஷின்ஸே சால்வ் பண்ணுறேன் ஓகேங்களா. தேவையில்லாததெல்லாம் நான் டீச் பண்ணுறதில்ல. எப்பயுமே வந்து என்ன நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு ரெலவெண்ட்டாக இருக்குது, நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம மேக்ஸில் என்ன படிக்கணுன்றதை நம்ம டீச் பண்ணிட்டு வரோம். 6th 8th புக்கு நம்ம தொடவே இல்லை ஓகேங்களா. அது தேவையே இல்லை. அது ஆக்சுவலாக நீங்களே ஸ்கூல் புக் எடுத்து நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். கொஷின்ஸ் வந்து அதில் இருக்கிற சாப்டர்ஸ் நீங்கள் 6th 8th இப்போ மேக்ஸோ இல்லை சயின்ஸோ உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாது. நான் மேக்ஸுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 6th 8th புக் எடுத்து படிச்சிங்கன்னா இப்போதுக்கு முடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ சிலபஸ். நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இப்போ அல்ஜிப்ராவில் என்ன படிக்கணும் ஓகேங்களா, ஃபேக்டர்ஸ் படிக்கணுமா, இப்போ வந்து ஜாமெண்ட்ரியில் நம்ம என்ன படிக்கணும், ஸோ குவாட்ரிலேட்டர்ஸ் பற்றி நம்ம என்ன படிக்கணும், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும், என்ன மாதிரி கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம அனாலிசிஸ் பண்ணி வீடியோஸாக ப்ரொவைட் பண்ணி அது கூட நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணி தான் மேக்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணி என்ன மாதிரி வந்து ஒரே மாதிரி கொஷின்லாம் இருக்கும்போது அதை எப்படி சால்வ் பண்ணணும், எவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ணணுன்ற மாதிரிலாம் நம்ம வந்து மேக்ஸ்க்கு இருக்கட்டும் சயின்ஸும் வந்து நம்ம வந்து ஒரு டாப்பிக்குமே என்னென்ன சாப்டர்ஸ் வரும் 6th 8th சொல்லி அப்படி நம்ம டீச் பண்ணிட்டு போகிறோம் ஓகேங்களா. இன்கேஸ் உங்களுக்கு சப்ஜெக்ட்லாம் நான் வந்து படிச்சுப்பேன், எனக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் தான் வந்து அசிஸ்டன்ஸ் தேவைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் தனி பேட்ச் வாங்கணுன்னா கூடமே வாங்கிக்கலாம். எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இதே நம்பர் தான், நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஒரு சில பேர் எனக்கு ஒரு 2 டேஸாக எனக்கு கேட்டது என்னென்னா ஒன்லி எனக்கு சோஷியல் சயின்ஸு ப்ளஸ் பெடகாஜி மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு ஒன்லி வந்து பெடகாஜிக்கல் செக்ஷன்ஸும் சிடிபி மட்டும் வேணும், தமிழ் பிடிஎஃப் மட்டும் எனக்கு வேணும், இல்லை தமிழ் மட்டும் வேணும் அப்படின்றவங்களும் இருக்காங்க. எனக்கு வந்து மற்ற சப்ஜெக்ட் ஓகே, எனக்கு தமிழ் பெடகாஜி பிடிஎஃப் மட்டும் எனக்கு வேணும், இல்லை வீடியோஸ் வேணும்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னவோ ஓகேங்களா நீங்கள் கேட்கலாம். ஸோ வீடியோ பேட்சாக வேணுமா இல்லை பிடிஎஃபாக வேணுமான்றதை நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி எனக்கு கேட்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பேக்கேஜாக கொடுக்குறது என்னென்னா வந்து என்ன கேட்டிங்கன்னா பேக்கேஜாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கம்மியாகும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் தனித்தனியாக வாங்குறதோட இது பேக்கேஜாக நீங்கள் வந்து ஒன்லி எனக்கு கம்ப்ளீட்டான பிடிஎஃப் வந்து வேணும், அதுக்கப்புறம் வந்து கொஷின் பேங்க் வித் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த டார்கெட் பேட்ச் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே அதில் இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு ஆனால் உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் வந்து வாங்கினா வாங்கிக்கலாம். உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸு ப்ளஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸோட பெடகாஜிஸும் வேணும், வீடியோஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு வித் பிடிஎஃப் வேணும், அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் வேணும்னா கூட வாங்கிக்கலாம். சோஷியல் சயின்ஸ்க்கு மட்டும் வேணும்னா கூட வாங்கிக்கலாம் ஓகேங்களா. சோஷியல் சயின்ஸ் மட்டுமே 60 மார்க்ஸ்க்கு வரும். ஸோ அது மட்டும் எனக்கு போதும், நான் மற்ற சப்ஜெக்ட் நானே வந்து ஓனாக படிச்சுப்பேன் அப்படின்றவங்க ஓகே. இல்லை எனக்கு வந்து இதில் பிடிஎஃப் மட்டும் கொடுங்க, ஆனால் இதில் மட்டும் எனக்கு வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸோட வீடியோஸ் வேணும் அப்படின்றவங்க கூட இருக்காங்க. என்கிட்ட ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணி என்ன கேட்டாங்க, நான் வந்து 700 rupeesக்கு இந்த பேட்ச் நான் வாங்கிக்கிறேன், பட் வந்து எனக்கு வந்து டார்கெட் பேட்சில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வேணும், அது மட்டும் வீடியோஸ் எனக்கு வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா மற்ற சப்ஜெக்ட் நான் ஓனாகவே படிச்சுப்பேன், எனக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் வேணுன்றவங்க கூட கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கூட நீங்கள் வேணும்னா இதில் என்ன வேணுன்றதை நீங்கள் தான் கேட்கணும் ஓகேங்களா. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு. இது நம்ம வந்து ஆஃபர் பண்ணுற பேட்சஸ் பார்த்தீங்கன்னா இது பேப்பர் 1 பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் பேக்கேஜ் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்ச்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா. கொஷின் பேங்க் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு புரியலன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கீழே பார்த்துக்கலாம். நம்ம வந்து 150 மார்க்ஸ்க்கான மாடல் கொஷின் பேப்பர் வந்து கொடுக்குறோம் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே 3 சப்ஜெக்ட்டுக்குமே ஓகேங்களா. ஸோ இது தனி பேக்கேஜ். இது பேப்பர் 1க்கு வேறு பேட்ச், பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ்க்கு தனி பேட்சஸ். ஸோ நீங்கள் பே பண்ண அப்புறம் உங்களுக்கு அந்த பேட்சில் நான் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ டார்கெட் பேட்ச் நீங்கள் 1500 rupees வாங்கினீங்கன்னா அது தனியாக கொடுத்து நீங்கள் வாங்க தவிர இது எல்லாமே இது இன்க்ளூடட் இருக்குது ஓகேங்களா. ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியல் பேக்கேஜ் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் வாங்கிட்டு இதில் எனக்கு வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் வேணும், இல்லை எனக்கு இதில் சோஷியல் சயின்ஸ் மட்டும் வேணுன்றவங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஒன்லி உங்களுக்கு வந்து கொஷின் பேங்க் வித் எக்ஸ்ப்ளனேஷனும் மாடல் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீ மட்டும் வேணும்னா நீங்கள் 400 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இல்லை உங்களுக்கு பேப்பர் 1 நான் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2லாம் எழுதலை, ஒன்லி நான் பேப்பர் 1 தான், எனக்கு வந்து வீடியோ என்னென்ன கிடைக்கும் அப்படின்றவங்களுக்கு வந்து சிடிபி இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் பெடகாஜிலாம் வீடியோ கிடைக்கும். மீதி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து ஸ்டடி மெட்டீரியல் பேக்கேஜில் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே இதில் கிடைக்கும் ஓகேங்களா. எந்த விதமான உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது தேவை கஸ்டமைஸ்டு உங்களுக்கு வந்து என்னென்ன வேணுன்றதை கேளுங்க. ஸோ இதில் என்ன வீடியோ பேட்ச் வேணும், இதில் கம்ப்ளீட்டாக வேணுமா, இல்லை எனக்கு தமிழ் பிடிஎஃப்பும் தமிழ் பெடகாஜி மட்டும் வேணுமா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் வேணுமா, இல்லை வந்து எனக்கு ஒன்லி கொஷின் பேங்க் மட்டும் வேணுமா, இல்லை வந்து எனக்கு இதிலே வந்து எனக்கு சிடிபி மட்டும் எனக்கு வீடியோஸ் அண்ட் டெஸ்ட்டு போதும் அப்படின்றவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.